வணக்கம். டுமாரோ ஏப்ரல் 18 எலெக்ஷன் டேட். நாளைக்கு ஓட்டு இருக்கிறவங்க எல்லாருமே போய் ஓட்டு போடுற நாள். ஓகே, நம்ம ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு நாளாக தான் பார்க்கணும். சரி, ஓகே, நம்ம சொல்ல தெளிவாக சீக்கிரம் சொல்லிடலாம். நோ நோட்டா அப்படின்னா KNOW, நோ நோட்டா. நோட்டா நான் ஏன் நோட்டா பற்றி பேசுகிறேன்னா, நான் 4 டைம் ஓட் பண்ணிருக்கேன். 4 டைமில் 3 டைம் நோட்டாக்கு தான் ஓட் பண்ணேன். ஓகேவா? ஸோ அந்த உரிமையில் அந்த நோட்டா பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரியும், அதனால் சொல்கிறேன். முன்னாடி 49O அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, அதுக்கு பதிலாக தான் இது நோட்டான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இந்த நோட்டா சிஸ்டம் மூலிமா இங்கே ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஒன்றே ஒன்று நடக்க போகுது. முன்னாடி 49Oவில் இருக்கும்போது உங்கள் ஓட்டை கள்ள ஓட்டா, அதாவது ஏற்கப்படாத ஓட்டா, கள்ள ஓட்டுக்கு சமம் தான், அந்த ஓட்டாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போது அதை ஒரு ஓட்டாக எடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ஓட்டு எதா பண்ணுமானா ஒன்றுமே பண்ணாது. ஓகேவா? இப்போ 1 மார்க் ஆக்சஸில் நன் ஆஃப் த அபோன்றது ஒரு மார்க் ஆச்சு கொடுக்கும். ஆனால் இங்கே அது ஒன்றுமே கொடுக்காது. ஸோ அதில் தெளிவாக இருங்க. சும்மா இந்த புரட்சி பண்ணுற அப்படின்ற பேர் வழியில் நோட்டாக்கு ஓட்டு போட்டு புரட்சி பண்ணவே முடியாது. அதுக்கான நமக்கு இன்னும் பாசிபிலிட்டிஸ் இல்லை இங்கே. ஸோ நோட்டாக்கு ஓட்டு போட்டு புரட்சி பண்ண முடியாது. அதில் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும். ஓகே, அப்புறம் வேறு முக்கியமான விஷயம், ஒரு சின்ன கீ பாயிண்ட் சொல்லணும். இதை மட்டும் ப்ளீஸ் எல்லோரும் முடிஞ்சால் கேளுங்க. ரமணா விஜயகாந்த் மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் அதான் சொன்னால் தான் இது கொஞ்சம் புரியும். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இதை பார்த்து தான் சொல்ல முடியும். நம்மளோட ஓட்டர்ஸ் எண்ணிக்கை 5.86 crores. ஓகே, அதில் ஃபீமேல் 2.96 crore அண்ட் மேல் 2.90 crore மேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 5,197. ஓகேவா? இது ஏஜ் வைஸ் பிரித்து பார்க்கும்போது 18 to 19 அப்படின்ற ஏஜில் ஒரு 2 lakh சம்திங் இருக்காங்க. 20 to 29 1 crore சம்திங் அண்ட் 30 to 39 1 crore சம்திங், 1,39,000. 40 to 49 சேம் 1 crore சம்திங். 50 to 59 87 lakhs and 60 to 69 56 lakhs and 70 to 79 26 and above 80 8,040. ஓகே, ஸோ 8,40,000, சாரி. ஓகே, இப்போது இதில் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ கீ ஃபேக்டாக இருக்க போகிறது யாருன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் கீ ஃபேக்டராக இருக்க போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு அவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு மாற்று அரசியலுக்கு வழிமொழிவாங்கன்னா தெரியாது, கண்டிப்பாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களால தான் இத்தனை தூரம் போயிருக்கிறதுக்கு ஒரு காரணம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஏஜ் பிஃபோர் 35க்கு கீழே இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் இந்த நாலேஜ் கேண்டிடேட்ஸை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க, சிம்பிளை ஒதுக்கிட்டு, சிம்பிள் இல்லாமல் கட்சி அதெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த நாலேஜ் கேண்டிடேட்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து உங்கள் கேண்டிடேட்ஸ் பார்த்து ஓட்டு போடுங்க. என்னை கேட்டால் தெளிவாக ஒன்றி கிறிஸ்டல் கிளியராக சொல்லணுன்னா போதும். ஆல்ரெடி எப்படினாலும் ஒரே ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லணுன்னா, அந்த ஹோல் எண்ட் ஆஃப் த டே ஒரு 2 பெரிய கட்சியில் ஒரு கட்சி ஜெயிக்க போகுது. ஓகே, அது கிளியர். அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. அதில் ஒரு புரட்சி பண்ண முடியாது. ஆனால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். புரிஞ்சுதா? இந்த இதிலிருந்து எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவார், மாற்றம், சேஞ்ச் இஸ் அ ப்ராசஸ்னாலே ஒரு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஒரு ப்ராசஸ் ஒரு டைம் எடுக்கும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதை இனிஷியேட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்லேருந்து இனிஷியேட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, புதுசாக ஓட்டு போடுறவங்க. அண்ட் அந்த 20 to 29 ஏஜ் குரூப், அதாவது 18 to 35 நம்ம சேஞ்சிங் ஃபேக்டராக இல்லைனாலும் நம்ம மாறுவோம் சேஞ்சிங் ஃபேக்டராக. அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும். ஸோ அதில் நிறைய பேர் ஆல்ரெடி ஜாதி கட்சின்னு சொல்லி பிரிஞ்சிருவாங்க. அவங்கள ஒன்றே அதில் 100% இருக்குன்னா அந்த 18 to 35ல் அதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு 40% போயிடுவாங்க. ஓகேவா? அவங்க ஜாதி, அவங்க அப்பா அம்மா சொல்கிறது, கட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, 40% விட்டுருவோம். அப்புறம் 20% கண்டிப்பாக அவங்களால வெளியூர்லேருந்து வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க வெளிநாட்டில் இருக்கலாம்,
அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ மிச்சம் இருக்கிற 40% இது கண்டிப்பாக டிசைட் பண்ணாது, நம்ம வெற்றி டிசைட் பண்ணாது. ஆனால் ஒரு புஷ் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம், மித்த பெரிய கட்சிக்கு ஒரு அழுத்தம் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஓட் ஃபார் அ சேஞ்ச். கண்டிப்பாக போய் ஓட் போடுங்க. ஒரு மாற்று அரசியலுக்கான இங்கே யாருமே நல்லவங்க கிடையாது, அது ஒன்று இருக்குது, நம்மளுமே தான். ஓகே, ஸோ ஏதோ கொஞ்சம் பார்த்து ஒரு மாற்றத்துக்கான அரசியலுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றதான் மை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அது யாருக்கு வேணால் இருக்கலாம், அது உங்களோட விஷயங்கள். ஆனால் மாற்றத்துக்கான அரசியலை தேர்ந்தெடுங்க. ஓட்டு போட்டு எல்லோரும் வழக்கம் போல்